நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தேர்ட் ஓடி மேட்சோட ப்ரீவ் அண்ட் ட்ரீம் அண்ட் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஆர் பிரைமரா ஸ்டேடியம் கொலம்போல தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இது வரைக்கும் 2 ஓடி மேட்ச் நடந்திருக்கு. அதே ஓடி மேட்ச்சில் தான் அதே கிரவுண்டில் தான் மறுபடியும் மேட்ச் நடக்குது. மேட்ச் எந்த டைம் நடக்குது பார்த்தீங்கன்னா 2:30 PM ஆகஸ்ட் 7 தான் மேட்ச் நடக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் தான் அப்பர் ஹேண்டாக இருக்கிறாங்க. 2 ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 1-0 அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. லாஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஓடி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் வின் பண்ணிச்சுன்னா ஓடி சீரிஸை அவங்க வின் பண்ணிடுவாங்க. இந்தியா டீம் வின் பண்ணிச்சுன்னா இந்த ஓடி சீரிஸ் பார்த்தீங்கன்னா டை ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டைமில் மழை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல க்ளவுடியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காற்றோட வேகமும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொலம்போ வெனியூவில் இது வரைக்கும் ஓடி எத்தனை மேட்ச் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 165 மேட்ச் நடந்திருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட் பிளேயர் டீம் 89 டைமும், பேட்டிங் செகண்ட் பிளேயர் டீம் 68 டைம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 231 இருக்குது. செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 189 இருக்குது. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 325 ரன்ஸ்னு இந்தியா டீம் தான் அடிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா எதிராக. லோவஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 50-10 ஸ்ரீலங்கா டீம் இந்தியாவுக்கு எதிராக விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இதோட பிச் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்சை நம்ம பார்த்ததில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விளாடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விளாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாங்க. பவர் பிளேயில் இனிஷியலாக நல்லா பேட்டிங் சப்போர்ட் கொடுக்குது. போக போக பார்த்தீங்கன்னா பேட்டிங் அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. பவர் பிளேயில் விளாடுற செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங் பேட்டர்ஸ் தான் கொஞ்சம் விளாடுறாங்க, என்ஜாய் பண்ணி விளாடுறாங்க. போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் அதிகமாகிடுது. ஸோ இந்த 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே கேப்டன் வைஸ் கிட்ட எப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி பவுலர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஆல்ரவுண்ட்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் யார் இருக்காங்க அவங்கள மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், சிவன் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சிராஜ், ஹர்ஷித் சிங். ஸோ இது வரைக்கும் 2 ஓடி மேட்சை இந்த பிளேயிங் லெவன் தான் கொண்டு போயிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் சம் சேஞ்சஸ் கூட வரக்க வாய்ப்பு இருக்குது. யார் எந்தெந்த பிளேயர் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், சிவன் துபே, முகமது சிராஜ், ஹர்ஷித் சிங். ஸோ இவங்க 3 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த 4 பேருக்கு இந்த 4 பேரில் யாராவது ஒரு 3 பேரோ இல்லை 2 பேர் பிளேயிங்கில் வந்து வெளியே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க வெளியே போனாங்கன்னா யார் யார் வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த், ரியான் பராக், ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க 3 பேர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 2 மேட்சை பார்த்தீங்கன்னா முகமது சிராஜும் ஹர்ஷித் சிங்கிட்டையும் பெருசாக விக்கெட் வரல. ஸோ ஃபேஸருக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லாதனால ஹர்ஷித் ராணா கொஞ்சம் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவர் பால் போடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரோட பாலில் கொஞ்சம் அடிக்க கொஞ்சம் கஷ்டம். அடித்தாலுமே மோஸ்ட்லி கேட்சில் விட வாய்ப்பு இருக்குது, கேட்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹர்ஷித் ராணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த முகமது சிராஜ், ஹர்ஷித் சிங் சப்போஸ் இவங்க 2 தூக்கிட்டு அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சிவன் துபே, ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கிறாரு. சிவன் துபே ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விளாடுறாரு. ஸோ ஆனால் ஸ்பின்னுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறி தான் இருக்காரு. ஏன்னா ஸ்பின்னருக்கு எதிராக நல்லா விளாடுறாருன்னு நம்ம என்ன தான் சொன்னாலுமே கொஞ்சம் டேர்ன் பண்ணுற விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் துபே ரொம்பவே தடுமாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் 2 ஓவர் தான் பவுலிங்கே போகிறாரு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரியான் பராக் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ரியான் பராக் வந்தால் பார்த்தீங்கன்னா T20 நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பேட்டிங்கில் வந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ரியான் பராக் கண்டிப்பாக உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக உள்ள வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இவங்க 4 பேரில் யாராவது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷித் ராணா கூட வர வாய்ப்பு இருக்குது. 3 பேர் சேஞ்சஸ் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவனில் பது நிஷங்கா, அவிஷ்கா பெர்னாண்டோ, குஷால் மெண்டிஸ், சதிர சமரவிக்ரமா, சரித் அசலங்கா, துனித் வெள்ளலை, கமிண்டு மெண்டிஸ், ஜனித் லயங்கே, அகில தனஜியா, அசிதா பெர்னாண்டோ, ஜாஃப்ரே வாண்டர்ஸே. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வனிண்டா சரங்கா சப்போஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஜனித் லயங்கே, சதிர சமரவிக்ரமா. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வனிண்டா சரங்கா உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த இந்தியாவில் யாரை பிக் பண்ணலாம், யாரை ட்ராப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் பிளேயர் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், சிவன் துபே, KL ராகுல். ஏன்னா இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்குது. KL ராகுல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்குனால அவருக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது.
ஸோ இந்த பிட்ச்சில் ஸ்பின்னருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட் பிக்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 பேருமே. பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும், செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவம் துபே நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டுனா ஓரளவு ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ்னால் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. அது மட்டும் மோஸ்ட்லி இவரை ட்ராப் பண்ணுறது பெட்ரு தான். ஏன்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கும் பவுலிங் வாய்ப்பும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் பேட்டிங்கில் வந்தாலும் கொஞ்சம் தடுமாறு தான் செய்கிறாரு ஸ்பின்னருக்கு எதிராக. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் இவரை ட்ராப் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவரோட டவுன் ரொம்ப கம்மியாக கீழே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இவரோட டவுன் வந்து ஃபஸ்ட்டு 4ல் இல்லைன்னா 5ல் வருவார். அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் கிட்ட அடித்தார் 5th டவுனாக வரும்போது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 டவுன் 8 டவுன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த டீமில் கம்பீர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளேயிங் 11ல் ஒரு 3வது பொசிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்சஸ் பண்ணி விளாட்றாங்க. இதில் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஸோ அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேரும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் ப்ரொமோஷன் பண்ணி வரதுனால இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாப் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் பிளேயிங் 11 எந்த சேஞ்சஸும் இல்லாமல் போனாங்கன்னா கேஎல் ராகுல் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் இவங்க 2 டாப் ஆர்டரில் வர மாதிரி தான் இவரை ட்ராப் பண்ணுறது பெட்ரு தான். அதுக்கப்புறம் இந்த டாப் ஆர்டர் இந்த 4 பேர் எப்படி பிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மஸ்ட் பிக். ஏன்னா தொடர்ந்து ஓடிஐ மேட்சஸில் குறைஞ்சது 40 ரன்னுக்கு மேலே அடிக்கிறார். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆடுறதுனால ஈஸியாக விளாண்டுருந்தாரு. கிட்டத்தட்ட 40 ரன் கிட்ட கொண்டு வந்தார். ஃபேண்டசி 11க்குள்ள வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட கொண்டு வந்துருந்தாரு. சுப்மன் கில், விராட் கோலி நீங்கள் இதை எப்படி பிக் பண்ணணும்னா டாப் ஆர்டரில் இனிஷியலாகவே இவங்க 2 பேரில் யாராவது விக்கெட் விட்டாங்கன்னா விராட் கோலியை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணி விளாண்டு கணிசமாக ஒரு 30 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சுப்மன் கில் பவர் பிளேயில் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா 30 ரன்னுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேயிலே ஸ்லோவாக விளாண்டாருன்னா கஷ்டம்தான் இவரால். ஏன்னா பவர் பிளே முடிஞ்சோடனே விக்கெட்டை விட்டுருந்தார். மோஸ்ட்லி மேட்சஸ்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா மட்டும் நல்லா பவர் பிளே ஹிட் பண்ணி விளாட்றாரு. இவர் வந்து ஹிட் பண்ணாமலே குறைஞ்சி 20 ரன் 25 ரன்லேயே அவுட் ஆகி வெளியே போயிடுறாரு. அதுமாதிரி அது பவர் பிளே சரியாக பவர் பிளே பற்றி நல்லா யூஸ் பண்ணுற டீம் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. பவர் பிளே யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட்டு தான். ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமில் மோஸ்ட்லி ஒரு ஓடி சீரிஸ் நடந்துட்டு இருக்குன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆர்டர் இந்த 5 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த லாஸ்ட் ஓடிஐ மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 பேர் பற்றி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் குறைஞ்சது 50 ரன்னுக்கு மேலேயே அடிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி சுப்மன் கில் இருந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் இவங்க 5 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் இவங்க 5 பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அந்த 5 பேர் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஸ்ரேயஸ் ஐயர் ட்ராப் பண்ணிட்டு மற்ற 4 பேரை நீங்கள் பிக் பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்காக நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால். ஆனால் இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரவுண்டு கிடையாது. இந்த கிரவுண்டில் பேட்டிங் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பட் இந்த இந்திய டீம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட் ஓடி சீசன் நல்லா விளாட்றதுனால இவங்க 4 பேரை நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த 4 பேரை நீங்கள் பிக் பண்ணிட்டு 5 பேர் இல்லை 4 பேர் யாராவது பிக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆப்போனன்ட் டீமில் நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பின்னருக்கு இவங்க விக்கெட்டே விடலை. மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட்டை விட்டுருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவங்க 4 பேர் ட்ரை பண்ணுறதா இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட்டை விடாமல் இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கும் ஸ்ரீலங்கா பிளேயிங் 11 யார் யார் பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வெள்ளலெக், துனித் வெள்ளலெக், சரித் அசலாங்க இவங்க 2 பேரும் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்களும் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சில் நல்லாவே விளாண்டுருக்காங்க. இந்த கிரவுண்டையும் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க 2 பேருமே. மோஸ்ட்லி டபுள் ஆப்ஷனாக பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமிண்ட் மெண்டிஸ், ஜெனித் லயங்கே, துனித் வெள்ளலெக், சரித் அசலாங்கா, கமிண்ட் மெண்டிஸ், குசால் மெண்டிஸ். ஸோ இவங்க 5 பேர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாங்க. இதில் லயங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் ஓவர் போடாமல் இருக்கார். பட் இந்த பிச்சில் நல்லா ஓவர்லாம் போட்டால் ஓரளவு விக்கெட் டேக்கிங் இருக்காரா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். பட் பேட்டிங்கில் வந்து ஒரு கணிசமாக ஒரு 20 ரன் கிட்ட தான் அடிக்கிறாரு. ஸோ பிளேயிங் 11க்குள்ளே வர பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேண்டர்ஸே, அகில தனஞ்சயா, துனித் வெள்ளலெக், அசலாங்கா இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் டேக்கிங் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே மஸ்ட்டாக இவங்களை பிக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சப்போஸ் இந்த மேட்ச்சில் நீங்கள்
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பதுனிஷங்கா, குஷால் மெண்டிஸ் இவங்க 3, 4, 5, 6 இவங்க 6 பேரை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எல்லாருமே ஃபேண்டஸி பாயிண்ட்ல கண்டிப்பாக பிக் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இந்த கிரவுண்டில் இதுவரைக்கும் நடந்த இதுக்கு முந்தின ஓடிஐ மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா சமர் விக்ரமா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, துனித் வெல்லலேக், ஜனித் லயங்கே. ஸோ இவங்க 4 பேர் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அசலங்கா மொத்தம் 5 பேர் தான் இதுக்கு முந்தின மேட்சஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள கூட நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎல் பிக்குக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களெல்லாம் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா நீங்கள் ஜிஎல் டீமுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா மோஸ்ட்லி எப்போதும் போல் பதுனிஷங்கா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, குஷால் மெண்டிஸ் இவங்களை எப்போதுமே பிக் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் பதுனிஷங்கா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ சப்போஸ் இவங்க 2 பேர் அடித்தாங்கன்னா குஷால் மெண்டிஸை ட்ராப் பண்ணுங்கள். ஏன்னா பவர் பிளேயில் அடித்தா தான் உண்டு. பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணுற பிளேயர்ஸ் தான் நல்ல ட்ரீம் டீமில் வர்றாங்க. சப்போஸ் இவங்க பவர் பிளேயில் 2 பேரில் யாராவது விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு தோணுச்சுன்னா குஷால் மெண்டிஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குஷால் மெண்டிஸை நீங்கள் பிக் பண்ணாமல் போகிறது பெட்ரு. சரித் அசலங்கா மஸ்ட் பிக். பேட் அண்ட் பஸ்டிங் தான் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நல்லா கொஞ்சம் பவுலிங் விக்கெட் டேக்கிங்கும் இருக்காரு. பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. 25 விக்கெட் ஸ்கோர் பண்ணுறாரு. துனித் வெல்லலேக் மஸ்ட் பிக் தான். கமிண்ட் மெண்டிஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தான் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த பிச்சிலையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. லயங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓரளவு பேட்டிங் ஃபேவராக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ட்ராப் பண்ணுறது பெட்ரு. அகில தனஞ்சயா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் ஓரளவு கணிசமாக ஒரு விக்கெட் 2 விக்கெட் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10 ரன் கிட்ட அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அசித்த ஃபெர்னாண்டோ இவரை நீங்கள் எப்படி பிக் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக பிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவர் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. ஜாஃப்ரி ஆண்டர்ஸே லாஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்த மாதிரி மறுபடியும் இந்திய டீமுக்கு எதிராக 6 விக்கெட் எடுப்பாங்கன்னு எல்லாச்சும் கேப்டன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது நடக்க கொஞ்சம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி இந்திய டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அடி வாங்கிச்சுன்னா அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக வெகுண்டு வந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. ஃபேண்டஸிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் விழ வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தோணுது. மேக்ஸிமம் 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 6 விக்கெட் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப ஸ்லைட் ஏஜ் கம்மி தான். ஓகே, நீங்கள் ஜிஎல் பிக்கு நீங்கள் யாருக்கு கேப்டனாக வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎல் பிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃப் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா துனித் வெல்லலேக், சரித் அசலங்கா. ஸோ இவங்க 2 பேரும் சேஃப் கேப்டன். ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாஃப்ரி ஆண்டர்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய டீமில் சேஃப் கேப்டனை யார் ட்ரை பண்ணிப்பாங்கன்னா ரோஹித் சர்மா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் சுப்மன் கில், விராட் கோலி, குல்தீப் யாதவ். ஸோ இவங்க 3 பேர் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டீம் பார்க்கலாம். டீமில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீம் போட்டிருக்கேன். அதாவது ஸ்ரீலங்கா டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இவங்க ட்ரை பண்ணுறதா போட்டிருக்கேன். இனிஷியலில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழாமல் இருந்துச்சுன்னா இவங்களாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுத்திருக்கிறேன். இப்போ வழக்கம் போல் இந்த பிச்சில் யார் விக்கெட் எடுத்திருக்காங்களோ அவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்கிறேன். இவங்க இது வரைக்கும் நடந்த மேட்ச் 2 மேட்சஸ்லையும் இவங்க தான் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இதில் விராட் கோலி பிக் பண்ணியிருக்கேன். சுப்மன் கில் இனிஷியலாக விக்கெட் விடுற மாதிரி. ஸோ அவர் விக்கெட் விடுற மாதிரி அந்த விராட் கோலியை மட்டும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பதுனிஷங்காவை நான் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் விட்ட மாதிரி இந்த மேட்ச் விக்கெட் விட்டுருவான்ட்டு கொஞ்சம் இதில் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். இந்த டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்போவுமே லாஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் இந்திய டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல். ஸோ இவங்க நல்லா 50 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்லையும் லாஸ்ட் மேட்ச்னால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணுறா இருந்தால் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, ஜனித் லயங்கே, அசித்த ஃபெர்னாண்டோ. ஸோ இவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸருக்கு சப்போர்ட் மாதிரி ஜனித் லயங்கே, அசித்த ஃபெர்னாண்டோவை எடுத்திருக்கிறேன். ஏன்னா இவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க விக்கெட் விடாமல் ஆடுறாங்க. ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விடலை. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் இதில் ஒரு ஸ்பின்னரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜனித் லயங்கே,
அவிஸ்கா ஃபெர்னாண்டோ இவங்க பார்த்தீங்கன்னா பிக் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை இந்த கிரவுண்ட்லேயும் நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதா நீங்கள் 2 விதமாக ட்ரை பண்ணலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே சேமாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த 3 பிளேயர் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கா டீமில் அசலங்கா, பதுநேஷங்கா, வில்லலகே, ஸோ இவங்களாமே நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த டீம் பற்றி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ.